கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த வேலையிலும் கூட உங்களை இயேசுவின் இனிதான நாமத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கே இருந்துச்சுன்னா, தெய்வ ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறா இருக்கிற யாருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம். சங்கீதம் 25 அதிகாரம் 14 வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டுடைய ரகசியம் யாருக்கு இருக்குதான்? பயந்தவர்கள் இடத்துல இருக்குது. நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன ரகசியம்? உலகத்துல நீங்க பார்க்குற அநேக கண்டுபிடிப்புகள், இந்த ரகசியம் எல்லாம் நம்மளுக்காக நம்முடைய அறிவு நிமித்தமாக வருகிறதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. அதன் மத்தியில ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். அது யார் சொல்றாங்கன்னா, ஒரு விஞ்ஞான குடும்பமாகிய யாருன்னு சொன்னீங்கன்னா, மேரி கியூரி, அவருடைய கணவர் பியோரி கியூரி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சிறந்த விஞ்ஞானிகள். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு நாள் அவங்களுடைய கூடத்துல, விஞ்ஞான கூடத்துல என்ன செய்யறாங்க, நுண்ணோக்கியின் மூலமாக அவங்க அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுல அவருடைய கணவர் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு மாணவர் என்ன செய்யறாருன்னா உள்ளே வர்றாரு. அவர் குனிஞ்சு அவரை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவன் என்ன நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்போ அவர் ஜெபம் செய்யறாரு நினைச்சு அவர் என்ன செய்ய, மெதுவாக என்ன செய்யறாரு, அந்த அறையை விட்டு போவதற்காக திரும்பி செல்லும் பொழுது அவருடைய கணவர் என்ன செய்யறாருன்னா, பியோரி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, உடனே அந்த மகனை, அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுறாரு. என்னப்பா வந்துட்டு போயிடுற? இல்லை சார், சாரி சார், நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை நான் தடுத்துட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன், அதில் இடையூறு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் திரும்பி போகிறேன். அப்போ அவர் சொன்னாரா, நான் கண்டுபிடிக்கிற ஒவ்வொன்றுமே என்னதான், ஒரு ஜெபந்தான். அது என்னுடைய அறிவினால கண்டுபிடிச்சேன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா இல்லை. அது தேவன் எனக்கு கொடுத்த ஞானத்தினால தேவன் என்ன செஞ்சாரு, அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அதனுடைய ரகசியத்தை என்ன செஞ்சார், எனக்கு வெளிப்படுத்தினார். அதனாலதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு அந்த விஞ்ஞானி சொன்னாராம். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யும், வியப்படைகிறோம். அப்படி நம்ம வியப்படையும் பொழுது என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனுக்கு எப்படி இவ்வளவு அறிவு அப்படின்னு நினைக்கிறோம். இதை கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு எப்படி இவ்வளோ அறிவு. நீங்க விமானத்துல பறக்கிறது, விமானம் போகும்போது பாருங்களேன், அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? இத்தனை பேர் சுமந்து கொண்டு இவ்வளோ வெயிட் எடுத்துக்கிட்டு எவ்வளோ அழகா பறந்து போகுது, எந்த வித ஒரு அசைவும் இல்லாதபடிக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யார்தான் உதவி செஞ்சிருக்கிறா? ஆண்டவர் தான். அந்த ரகசியத்தை யார்தான் வெளிப்படுத்தி இருக்கிறா? நம்முடைய கர்த்தர். ஒவ்வொரு காரியத்தை நினைக்கும் போது, அது மாத்திரம் இல்லை, செயற்கையாக நம்ம காண்கிற காரியங்களும் இல்லை, இயற்கையாக பார்க்கிற சில காரியங்கள் கூட நமக்கு என்னதான் தரும், வியப்பை தரும். அப்படி அந்த இயற்கையா இருக்கிற காரியம் எப்படி வந்துச்சுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய காரியங்கள் ரொம்ப எல்லாமே எப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஏற்கனவே நம்முடைய வேதத்துல அதை சொல்லி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய அதிசயங்களே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு. யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, யார் அவர்கிட்ட தங்களை தாழ்த்தி, நாங்க ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நாங்க எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் அது யார் தான், நீர் தான் அதற்கு ஆதாரமாக இருக்குது, நீர் தான் அதற்கு முதன்மையாக இருக்குது, உண்மை இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம அவர்கிட்ட இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நாளுக்கு நாள் என்ன செய்வாரா, அவருடைய ரகசியங்களை நமக்கு செய்வார். அதற்கு ஒரே படி என்னன்னா, ஜெபந்தான். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் பொழுது என்ன ஆகுது, அது தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அதற்கான தேவையான ஞானத்தை தராங்க, அதற்கான தேவ பலத்தை தராங்க. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு உண்மை உள்ளமாக நாம வாழணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், எதை குறித்து என்ன செய்யணும், அச்சப்படக்கூடாது, வியப்படையக்கூடாது. ஏன்னு சொன்னா, நம்ம வணங்குகிற கர்த்தர் அப்படி. நம்ம வியப்படைய தேவையில்லை. ஏன்னு சொன்னா, எல்லாவற்றையும் செய்ய வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்ய வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம். கண்டுபிடிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வியாதிகள், இதிலிருந்து வெளிவருவதற்கான ஞானத்தை யார் தான் தராங்க, ஆண்டவர் தான் தராங்க. இந்த வியாதிக்கான, அதற்கான அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும், அதற்கான ஞானத்தை யார் தராங்க, இயேசப்பா தராங்க. ஒருவேளை நம்ம ஒரு மருந்து மாத்திரை எடுப்போம், அது நிமித்தம் குணம் அடைகிறோம் அப்படின்னு சொன்னா கூட அதற்கான வல்லமையை யார் தான் தராங்க, ஆண்டவர் தராங்க. ஒருவேளை சிலர் விசுவாசத்தோடு என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்காம ஜெபம் பண்ணி என்ன செய்வாங்க, சுகம் பெறுவாங்க. அது ஆண்டவர் அவங்க வைத்திருக்கிற அன்பு, அவங்க ஆண்டவர் மேல் வைத்திருக்க விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி, அவனுடைய தகுதிக்கு ஏற்றபடி, அவனுடைய விசுவாசத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்யும், நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு டைம் ஆண்டவர் ஒரு குருடன், ஒரு தந்தை என்ன சேர்த்து அந்த குருடனாக இருக்கிற
மகனை கொண்டு போய் என்ன செய்வார், சுகம் தரங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்கும் பொழுது கேட்குற போதே உமக்கு முடிஞ்சா உமக்கு சித்தமானால் என்ன செய்யுங்க, அவனுக்கு சுகம் கொடுங்க அப்படி உமக்கு முடிஞ்சா அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, எனக்கு முடியும், எனக்கு என்ன செய்யும், அதை செய்ய முடியும். அது எப்போ முடியும் அப்படின்னா, நீ விசுவாசித்தால்னா செய்வேன், அதை நான் செய்வேன் அப்படின்ட்டு சொல்வார். உடனே அந்த தகப்பன் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கேள்வி, அந்த சொன்னதுக்காக என்ன வருத்தப்பட்டு சொல்வார், முதலாவது என்ன செய்யுங்க, என் பையனுடைய கண்ணை திறக்கத்தை கட்டளை என்ன செய்யுங்க, என்னுடைய அவிவிசுவாசம் போகும்படி எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சுஸ்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில வேளையில் நம்ம நினைக்கிறோம், இந்த காரியங்கள்லாம் யார், இவங்க பண்ணிட்டாங்க, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இது நிமித்தம் இவங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சு. எல்லாத்தின் மத்தியிலும் யார் இந்த ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் தான். எப்படி அந்த மனுஷன் இந்த அவிவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி போகணும்னு சொன்னப்போ ஆண்டவர் 2 அற்புதங்கள் அங்கே செய்கிறார். இந்த மகனுடைய அவிவிசுவாசம் நீங்கி போயிட்டு தன்னுடைய மகனுடைய கண்களும் திறக்கப்படுச்சு. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள கர்த்தர் நம்ம கேட்கிறதற்கும் மேலாக நமக்கு செய்கிறவர். எப்படி அந்த விஞ்ஞானிகள் தங்களுடைய பெரிய படைப்புகள், தாங்கள் கண்டுபிடித்த பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி தங்களை தாழ்த்தினார்களோ, ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்து அநேக காரியங்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க மூலமாக நமக்கு பிரயோஜனப்படும்படி அநேக கண்டுபிடிப்புகளை நமக்கு நல்ல பிரயோஜனம் உள்ளபடி என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் கண்டுபிடிக்க உதவி செஞ்சாங்க. அது நிமித்தம் நம்ம அநேக பயன்கள் அடைஞ்சோம். அதே போல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான காரியங்கள், இந்த உலகத்தில் ஜீவிக்கான காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். தாவீது பக்தன் ஜெபித்தது போல நீங்களும் நானும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி சங்கீதம் 119 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தரலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது 17வது வசனம். அப்படி ஏன் சொல்கிறோன்னா, வேதத்தில் அநேக ரகசியங்கள் இருக்குது. வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்கள் இன்னும் கூட நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் நம்ம புரிந்து கொண்டோம்னு சொன்னால் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோமா, மௌனமாக இருக்க மாட்டோம். அது எப்படியாவது யாருக்காட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணங்கள் வெளிப்படும். ஏன்னு சொன்னால் அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். அது கண்டுபிடிப்பானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் வல்லவர் அவர் ஒருவரே என்று சொல்லி நீங்களை நான் விசுவாசிப்பேன்னு சொன்னால் இந்த வேதத்தில் அதிசயங்களை அவர் நமக்கு காட்டுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இடத்துல உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இதில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், கேட்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவர் என்ன செய்வார், மறுக்காம தர காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கிற தேவனிடத்தில் இன்னைக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தாலும் ராஜா, அநேக வசனங்கள் இருக்கிறது சாமி. உடைய அன்பை குறித்து, உடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து, நீர் எங்களுக்காக பாடுபட்டதை குறித்து, நீர் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதை குறித்து, உடைய வருகையை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய ஞானம் பத்தாது கர்த்தாவே. இந்த தேவ பலனும் உங்களுடைய ஆவியுடைய ஒத்தாசையும் வேணும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு நீங்கள் ரெட்டிப்பான தேவ ஒத்தாசையை கட்டளையிடுங்க சாமி. இது நிமித்தம் அவர்களுடைய வேதத்தில் அதிசயங்கள்லாம் கண் கொள்ள ஆண்டவரே, நீ ஆண்டவரே எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிற கர்த்தன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ரகசியங்களை நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொண்டு அநேகருக்கும் அன்பை நாங்கள் சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிருங்க. மட்டுமாய் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் குறையில்லாமல் தந்து வருகிற அதற்காக நன்றியானவரே. இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே கடைசி நாட்களில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு போதுமானவராக இருந்து உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் குறையில்லாமல் கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே. போக்கில வார்த்தைகளை பாதுகாத்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தள்ளும். அது நிமித்தம் நாங்கள் அநேக ரகசியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அநேகருக்கு நாங்கள் அதை சொல்லி உடைய ராஜ்யத்துக்கு அநேகரை நாங்கள் அழைத்து வர, நாங்களும் உடைய ராஜ்யத்துக்கு வர எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை செய்தல் வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.